தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா மிஸ்டர் சேகர் ஐயர் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், போயிட்டு இருக்கு. சார், ஹேமந்த் சோரன் அரஸ்டட் எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? இஸ் தேர் எனி கான்ட்ரோவர்சி பிஹைண்ட் ஆர் இஸ் இட் சம்திங் விச் இஸ் ஆன்டிசிபேட்டட்? இல்ல, இது எதிர்பார்த்துதான். அவர் தொடர்ந்து டபாச்சிட்டே இருந்தாரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ட. அவர் மேல பல ஊழல் குற்றச்சாட்டுகள், கேசஸ் இருக்குது. அவருக்கு 10வது முறையாக சம்மன்ஸ் அனுப்பிச்சாங்க. அதுக்கு முன்பு அவர் ஒரு ஒரு மிஸ்டீரியஸ் ட்ரிப் பண்ணாரு டெல்லிக்கு. அது வந்துட்டு அப்புறம் ஒரு தலைமறைவா இருந்தாரு 30 மணி நேரத்துக்கு. ரீசர்ஃபேஸ்ட் இன் டெல்லி. அதுக்கு முன்பாக இதை அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தார். ஏன்னா அவர் கட்சியிலேயும் ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஏன்னா இவர் ஊழல் வழக்குல இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த கட்சியில மற்ற தலைவர்கள், ஏன் இவர் தகப்பனார், இவர் ஜேஎம்எம்மோட ஒரு ஃபவுண்டர் பேட்ரியாக் மாதிரி ஷிபு சோரன், அவரும் இந்த மேட்டர்ல அவரும் ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்காரு. கரப்ஷன் மேட்டர்ல உங்களுக்கு நரசிம்மராவ் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றதுல இந்த ஜேஎம்எம் பிரைபரி கேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஊழல் வழக்கும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாக்கும் பல தொடர்பு இருக்குது. அது என்ன பிரச்சனை எங்க வந்ததுன்னா, அவர் தகப்பனார் ஷிபு சோரன் இவருக்கு ஒருவேளை ஜெயில் போக முடியாச்சுன்னா சிஎம்மா வந்து அவரோட முதல் மாட்டு பொண்ணு இருக்காங்க சீதா சோரன், அதாவது அவரோட முதல் மகன் துர்கா சோரனோட மனைவி. அவங்களும் எம்எல்ஏ. அவங்களுக்கு ஹேமந்த் சோரனுக்கு ஆகாது. அதாவது மன்னிக்கும் மச்சினனுக்கும் ஆகாது. ஆனா ஒரே கட்சி. இதை தவிர்த்து ஹேமந்த் சோரனுக்கு ஒரு தம்பி இருக்காரு, பசந்த் சோரன். அவரும் ஏன்னா இது அகைன் குடும்ப அரசியல் இதுதான். ஆனா இதனால ஒரு மீட்டிங் நடந்தது, பல எம்எல்ஏக்கள்லாம் இது பண்ணாங்க. அப்புறம் இப்போ டெல்லி எல்லாம் போயிட்டு மர்மமா அவர் காணாம போன பிறகு திருப்பி வந்த பிறகு அவர் ஒரு மீட்டிங் நடத்தினாரு. அந்த மீட்டிங்ல அவர் மனைவி கூட்டிட்டு வந்தாரு, கல்பனா சோரன். இப்ப எல்லாரும் சொன்னாங்க அவர் தான் இது பண்ண போறாங்க. ஆனா நேத்திக்கு பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ஸ்ல ஒரு மீட்டிங் வச்சு இந்த சம்பை சோரன் இவர் தான் எங்க லீடர்னு போய் கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காங்க. கவர்னர் நம்ம தமிழ்நாடு சார்ந்தவர் தான், நம்ம சிபி ராதாகிருஷ்ணன். அவர் ஒன்னும் முடிவு எடுக்கல. ஆனா அவர் ராஜினாமா செய்யறதுக்கே இடி தான் கூட்டிட்டு போனாங்க அவரை. அதுக்கப்புறம் தான் அரெஸ்ட் காமிச்சாங்க. இடி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி இடி கஸ்டடியில போவாரு. அவர் மேல இருக்கிற பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா டாக்டர் கணேஷ், ராஞ்சியில இருக்கிற கவர்மெண்ட் லேண்ட், இதுல ராணுவத்துக்கிட்ட இருக்கிற லேண்டையும் அதை ஒரு பேப்பர்ஸ் மூலமாக ஒரு பிரைவேட் பார்ட்டி கொடுத்துட்டு அந்த பிரைவேட் பார்ட்டி பிரைவேட் பில்டர்ஸ்க்கு வித்துருக்காங்க. இதுல இருக்கு. அந்த மணி ட்ரெயில்ல இவர்கிட்ட வருது. இது பெரிய குற்றச்சாட்டுங்க. இத ராஞ்சியில நீங்க யார்கிட்ட கேட்டாலும் இத பத்தி ரொம்ப பேசுறாங்க. சரி, ஓகே. பிஜேபி கொஞ்சம் ஜாஸ்தியா பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அத பாருங்க, தமிழ்நாடா இருக்கட்டும், மேற்கு வங்காளமா இருக்கட்டும், இதை எடுத்தாலும் திருப்பி ஒரே குற்றச்சாட்டு. என்ன, பிரதமர் மோடி இந்த ஏஜென்சிஸை ஏவி விட்டுருக்காரு, எதிர்கட்சிகளை அடிக்கிறாரு, லோக்சபா தேர்தல் முன்பு. பட் நான் என்னோட வியூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கணேஷ், டாக்டர் கணேஷ். என்னன்னா, சரி ஏவி விட்டுவா வச்சுப்போம், பட் ஊழலுக்கு எதிர்த்து நடவடிக்கை எடுக்கணும்ல. நான் என்ன சொல்றேன்னா, பொலிட்டிக்கல் வெண்டேட்டாவே வச்சுப்போம். நான் சொல்றேன் இது இருக்கட்டும்ங்கிறேன். ஏன்னா இந்த நாட்டுல ஊழல் மேல எந்த நடவடிக்கை எடுக்காத ஒரு சூழ்நிலை. இவங்க ஆட்சியில் இருக்காங்க, அவங்கள பண்ணிட்டாங்க, நீங்க விடாதீங்க. எதிர்கட்சிகள் திருப்பி ஆட்சிக்கு டெல்லியில் வந்தால், இல்ல எந்த மாநிலத்தில் இருக்கீங்களோ, இப்ப கர்நாடகால காங்கிரஸ் இருக்குது, விடாதீங்க, அவங்க பிஜேபி மினிஸ்டர்ஸ் ஊழல் பண்ணிருக்காங்க. இந்த சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது பாருங்க, எதிர்கட்சிகளுக்கு ஆளுங்கட்சிக்கும். நீங்க பண்ணும்போது நீங்க பண்ணிக்கோங்க, நான் பண்ணும்போது நான் பண்ணிக்கிறேன். சில மாநிலத்துல பாத்தீங்கன்னா நாங்களும் பண்ணிப்போம் நீங்களும் பண்ணிப்போம், எதிர்கட்சியா இருந்தும் பணம் பண்ற கேசஸ் இருக்குது. அடிப்படை பண அரசியல் இருக்கு பாருங்க, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்க. அதனாலதான் நான் இந்த வெண்டேட்டா பாலிடிக்ஸ், இப்போ நம்ம இளைஞர் மாநாடு டிஎம்கே மாநாடுல சொன்னாங்க, கனிமொழியே சொன்னாங்க, நாங்க ஏதாவது எதிர்த்து சொன்னா எங்க மேல ஐஸ் வச்சிருவாங்க. ஐஸ்னா என்ன, இன்கம் டாக்ஸ், சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், எங்க மேல ஐஸ் வச்சிடுறாங்க.
நான் சொல்றேன் ஐஸ் நிறையவே வைக்கட்டோங்கிறேன். ஏன்னா அடிப்படையா நம்ம நாட்டுல ஏன்னா மக்கள் பாருங்க, பொதுமக்கள் இது ஒரு இஷ்யூ எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. பப்ளிக் இஸ் நாட் கன்சர்ன். ஏன்னா ராஞ்சியில எல்லாரும் பேசப்படுற விஷயங்க. எப்படி தமிழ்நாட்டுல செந்தில் பாலாஜி எல்லாருக்கும் தெரியும், துரைமுருகன் எல்லாருக்கும் தெரியும், பொன்முடி. பப்ளிக்கோட இது பீப்புள் நோ இட். ஏன்னா யாரும் சர்ப்ரைஸ்ட் இல்ல. அதான் ஆச்சரியம். ஆமா, யாரும் மக்கள் வந்து சகிச்சுக்கிறாங்கன்னு தான் சார் இன்னும் வந்து எனக்கு புரிய மாட்டேங்குது. கம் இன்டு பிராக்டிஸ். ஓகே, இதெல்லாம் வந்து நடக்கிறது தான், இயல்பான வாழ்க்கை தான் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. இன்ஃபேக்ட் எவ்வளவுதான் ப்ரூவ் பண்றது, அதுவும் இருக்கு இல்லையா? ப்ரூவ் பண்ண மக்கள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு திருப்பி ஓட்டு போடுறாங்க. தாங்க அந்த ஓட்டு எப்படி போடுறாங்க? நீங்க போட மாட்டீங்க, நீங்க படிச்சவங்க புரிஞ்சுக்கிருப்பீங்க யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது. பட் ஏழை மக்கள் அந்த நேரத்துல ராத்திரி தேர்தலுக்கு முன் ராத்திரி வந்து ஒரு 500 1000 கையில வச்சு நாளைக்கு இதுக்குதான் நீ இந்த இதுக்குதான் போட்டு அமுக்கணும்னா அவங்க அமுட்டு போறாங்க. அவங்களுக்கு அவ்வளவு யோசிக்க பாருங்க. நம்ம டெமோக்ரஸி ஒரு பிக்யூலியர் டெமோக்ரஸி. இட் இஸ் நாட் டெமோக்ரஸி வேர் ஒரு எல்லாரும் படிச்சுட்டு எல்லாத்தையும் விஷயத்தை புரிஞ்சுட்டு பண்ணல. படிச்சவங்களே பணத்தை வாங்கிட்டு போடுறாங்க. ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்காங்களா, 10,000 ரூபாய் வந்துச்சா, சரி அவன் வேணா ஆளட்டும். இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க. கொள்கை பேசுறாங்க ஏமாத்துறதுக்கு. சோஷியல் ஜஸ்டிஸ் அது இதுன்னு என்னெல்லாமோ பேசுறாங்க. ஆனா அது மாதிரி பாருங்க, பணம் வந்து பொலிட்டீஷியன்ஸ் பணம் பண்ணும் பொழுது அந்த பணம் மக்களுக்கு சேர வேண்டிய பணத்துல இருந்தா எடுப்பாங்க. பப்ளிக் ஆர் அஃபெக்டட். அதுல சந்தேகமே கிடையாது. ஹேமந்த் சோரன் இது வந்து தான் லேண்ட் மேட்டர். இது மாதிரி பல விஷயம் இருக்குங்க. இப்ப பாருங்க, லாலுக்கு எதிர்க்கு பாருங்க, லாலு ஆல்ரெடி கன்விக்டட் ஃபார்டர் கேஸ்ல. லாலு பிரசாத் யாதவ் பிஆர். இப்ப இருக்கிற கேஸ் என்ன கேஸுங்க? ஒரு ரயில்வே மந்திரியா இருந்த போது ரயில்வே வேலை தர, ஆனா அதுக்கு நீங்க உன் லேண்டை கொடுங்கன்னு அந்த மாதிரி லேண்ட் எல்லாம் வாங்கி அதை கன்சாலிடேட் பண்ணி அதை டெவலப் பண்ணி வித்துருக்காங்க. குடும்பமே இன்வால்வ்டு. இவங்க சோஷியல் ஜஸ்டிஸ் நியாயம் கொடுக்க போறாங்க, கம்யூனிட்டிக்கு நல்லது செய்வாங்க. என்ன கேட்டீங்கன்னா, யாராவது நடவடிக்கை எடுக்கணும், இது அரசியல் நோக்கம் இருந்தாலும் சரி, இட் இஸ் a clean up that is required தான் எனக்கு நான் ஃபீல் பண்றேன். நிச்சயமா சார். ஓகே, சோ அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆம் ஆத்மி பார்ட்டி மிஸ்டர் கெஜ்ரிவாலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ஏன்னா வந்து அவருக்கு 4 சம்மன் போயிடுச்சு, அதையும் எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க கேட்ட கேள்வியில ஒரு இது இருக்குதா விஷயம் இருந்தா, சம்மனுக்கு போகாதேன்னு அட்வைஸ் கொடுத்தாரு ஹேமந்த் சோரன் தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு. இவர் அவர்கிட்ட தான் கேட்டுட்டாரு என்ன செய்யறது. அவர் சொல்றாரு சம்மனுக்கு ஒண்ணும் இல்ல, நான் லீகலா பேசிட்டேன், என் லாயர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய லாயர்ஸ். அவங்களுக்கு பாருங்க, தீஸ் லீடர்ஸ் ஹையர் டாப் லாயர்ஸ். நம்ம சிஸ்டம் இருக்கு, ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்குது. இவங்களுக்கு பாருங்க, உள்ள போறது வெளில வர்றது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு லாயர்ஸ் பர் ஹியரிங் டாக்டர் கணேஷ் they will take 20 lakhs. எனக்கு ஞாபகம் இருக்குது, கனிமொழி 2G கேஸ் மேட்டர்ல அவங்களுக்கு பெயிலாக வாதாடினார் ராம்ஜெத் பலானி. பயங்கர ஃபீஸ் வாங்கினாரு. அந்த மாதிரி ஃபீஸ கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்க வரணும்னா நீங்க சாதாரண ஆள் இல்ல. இப்ப இவங்களுக்கு வக்கீல். அதுல இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னது என்ன கேட்டீங்கன்னா, இல்ல இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அட்வைஸ் கேட்டாரு, எனக்கு 4வது முறை சம்மன் வந்துருச்சு, 5வது முறை, நீ கவலைப்படாதீங்க, சம்மன் எல்லாம் கட்டுக்காதீங்கன்னாரு. சட்டத்து பிரகாரம் இடி சம்மனுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு அரெஸ்ட் பண்ண முடியாது. மணி ட்ரையல் கண்டுபிடிச்சிட்டாங்களா அரெஸ்ட் பண்ண முடியும். அரெஸ்ட் தேம் ஆன் மணி ட்ரையல். அதுதான் இடியோட சட்டம் சொல்லும், பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். சம்மனுக்கு வரலன்னு அது வேற கேஸ் போனா அது பெரிய கதை. அது ஒன்றும் இட் இஸ் நாட் லிங்க் டு திஸ். நிச்சயமா. அதே மாதிரி வந்து பாரத் ஜோடோ யாத்ரா வந்து எப்படி சார் பாக்குறீங்க இன்னைக்கு? ஏன்னா வந்து அதையும் அரசியலும் சம்மதப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுல வந்து நிச்சயமா பாரத் ஜோடோ யாத்ரா நியாய் யாத்ரால வந்து மக்கள் வந்து பிஜேபியை விட்டு காங்கிரஸ் பக்கம் வருவாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஆன்டிசிபேட் வேற பண்றாரு. நீங்க அதை எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? எனக்கு புரியல, அவர் எந்த உலகத்துல இருக்கிறாரு, எதை பாக்குறாரு. யாத்ரா போது என்னெல்லாம் ஆயிட்டு இருக்கு பாருங்க. நிதிஷ்குமார் கிளம்பி போயிட்டாரு, இவர் பிஆர் போறதுக்கு முன்னாடி. அங்க மமதா ஒரே எதிர்க்கிறாங்க. நேத்திக்கு அவரோட வண்டி திருப்பி பிஆர்ல இருந்து திருப்பி மேற்கு வங்காளத்துக்குள்ள நுழைஞ்ச போது
மால்டா போன போது அவருக்கு எந்த விதமான ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க மறுத்துட்டாங்க மம்தா. டிஸ்ட்ரிக்ட் ஆபீஷியல்ஸ் அவர் தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுங்க, ஒரு இடத்துல சாப்பிடுறதுக்கு இடம் கொடுக்க கூட மம்தா கொடுக்கல. அலையன்ஸ், அதாவது எதிர்கட்சிகளோட அலையன்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டல் கொலாப்ஸ். அதுல என்ன ஆச்சரியம்னா, அதிர் ரஞ்சன் சௌத்ரி மேற்கு வங்காள காங்கிரஸ் தலைவர், நம்ம பாராளுமன்றத்திலேயே அவர் லீடர் ஆஃப் த காங்கிரஸ் பார்ட்டி இன் லோக்சபா, அவர் சொல்றாரு கல் அடிச்சாங்க, காரோட பின்னாடி கிளாஸ் உடைஞ்சிருச்சு, திரிணாமுல்காரங்க வன்முறையில ஈடுபட்டாங்க ராகுல் காந்தி எதிர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா காங்கிரஸ், அதாவது நேஷனல் காங்கிரஸ், அந்த மாதிரி சம்பவம் ஒன்றும் ஏற்படல, இது தப்பா எல்லாரும் சொல்றாங்க. அப்படி லீடரே இது பண்றாங்க, மமதா கிட்ட ஒன்று அப்படியே கை கூப்பி பாக்குறாங்க, அவங்கள மோலிகூடில் வாங்கலாம் அந்த மாதிரி அவங்கள இது பண்ண பாக்குறாங்க, குஷிப்படுத்தி அவங்க விட்டு போயிடக்கூடாது, மமதா ரொம்ப இம்பார்ட்டன். ஆனா மமதா கண்டுக்கல. காரணம், மமதாவோட என்ன அப்ரோச் பாருங்க, அந்த 42லயும் 42 சீட் இருக்குது மேற்கு வங்காளத்தில், அது எல்லாமே ஜெயிக்கணும்னு ஒரு இதுல கிளம்பியிருக்காங்க. அவங்களுக்கு காங்கிரஸ் ராகுல் காந்தி மேல ஒரு இது கிடையாது. திருப்பி திருப்பி சொல்றாங்க, நீங்க இடதுசாரி கட்சிகளோட இருக்கீங்க, அதை விடுங்க, நான் இங்க 2 சீட்டு கொடுப்பேன். இப்ப என்னன்னா மமதா முடிவு பண்ணிட்டாங்க 42 நம்ம எடுத்துப்போம். ஏன்னா அவங்ககிட்ட 42ல போன லோக்சபா தேர்தலில் 23 தான் இருக்கு, 18 பிஜேபி கிடைச்சது. இந்த தடவை அவங்களுக்கு என்ன தோன்றது, பிஜேபி வீக்கா இருக்கு மேற்கு வங்காளத்துல, எப்படியாவது ஒரு 40 சீட்ஸ் ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. அதுல எல்லாம் பாருங்க, இந்த மால்டா, இந்த முர்ஷிதாபாத், பெராம்பூர்ல ஏரியாஸ்லாம் மைனாரிட்டிஸ் டாமினேட்டட் ஏரியா. இது அதிர் ரஞ்சனும் வர்றாரு. மம்தாக்கு என்னன்னா, இந்த இடதுசாரி கட்சி காங்கிரஸோட உடன் பண்ணினோம்னா இடதுசாரி கட்சிகளுக்கு ரிவைவல் ஆயிடும். இப்ப இடதுசாரி கட்சிகள் வேர் பை ஓல்ட் எனிமீஸ்ங்கிறாங்க மம்தா. அந்த காலத்துல நாத்திட்டு நான் வந்ததுனால்தான் எனக்கு இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு வண்டி. இவங்களோட பேக்டோர் என்ட்ரி பண்ணா பிஜேபி வளர்ந்துரும். அதனால ஒரு இந்திய கூட்டணிக்கு ஒரு தர்மசங்கடமான நிலைமை. எங்க காங்கிரஸ் பாருங்க, யாத்ரா அவர் எந்த வேலையில ஆரம்பிச்சாரோ ஒண்ணுமே சரியில்லை. நிதிஷ் போனது பெரிய அதிர்ச்சி. இதுக்கு அடுத்தது இப்ப அகிலேஷ் 11 சீட்டு தான் உங்களுக்கு சொல்லிட்டு அவர் மத்த கேண்டிடேட் போட்டாரு. ஃபர்ஸ்ட் 16 கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அதுல மனைவி டிம்பிள் யாதவ் இருக்காங்க. அவர் அனௌன்ஸ் பண்ண கான்ஸ்டிடுவன்சிஸ்ல 4 கான்ஸ்டிடுவன்சி எது காங்கிரஸே எங்களுக்கு அந்த சீட்டு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இவர் கண்டுக்கல அகிலேஷ் யாதவ். ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அவர் தனியா போயிட்டார். உங்களுக்கு 11 இருக்கு, அந்த 11ல ராய்பரேலி அமேட்டி விட்டார். சோனியா காந்தி இப்ப ராய்பரேலியில சிட்டிங் எம்பி, நீங்க மட்டும் அந்த சீட்டை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த யாத்திரையோட பயன் என்ன, இது என்ன பர்பஸ், எதுக்கு இந்த நேரத்துல இவர் கிளம்பினாரு, அலைஸ் எல்லாம் ஏன் இவ்வளவு அவர் மேல கோபமடைஞ்சிருக்காங்க, எங்களெல்லாம் கேட்காம செய்த ரேலின்னு அகிலேஷ் யாதவும் சொல்றாரு, மம்தாவும் சொல்றாங்க, நம்ம நிதிஷ் தான் ஓப்பனாவே சொல்றாரு. இதற்கிடையே ராகுல் ஒரு ஒரு என்ன சொல்றது, அது வளரல் தான் சொல்லணும். அவர் சொல்றாரு, நிதிஷ்குமார் நான் காசு சொன்னதுனால பயந்துட்டு போயிட்டாரு. காசு செஞ்சது அவர் பண்ணி முடிச்சிட்டாரு பீகார்ல. அதை பண்ணி முடிச்சு அதை இட ஒதுக்கீடு கொடுத்துட்டாரு. இப்ப இன்னைக்கு தேதிக்கு அங்க கோட்டா 76%ங்க. இவர் ராகுல் என்ன பேசுறாரு, எதுக்கு பாருங்க, நீங்க வேற ஏதாவது சொல்லுங்க, எங்களோட விட்டுட்டு போனீங்க. அதுல என்னன்னா டாக்டர் கணேஷ், இவர் தாவுவார்னு எல்லாருக்கும் தெரியும். 2020ல பீகார் சட்டசபை தேர்தலில் பிஜேபி ஜேடியுக்கு மேண்டேட் கிடைச்சது. அந்த மேண்டேட்டை உடைச்சிட்டு வெளில வந்தாரு. என்ன சொன்னாரு, என்ன பிஜேபி காலி பண்ண பாக்குறாங்க, சீட்டு குறைஞ்சு போச்சு, பிஜேபிக்கு அதிகமா வந்துருச்சு, அதனால இங்க வந்து சேர்ந்தார். இதே 17ல அந்த பக்கம் இருந்தாரு. இப்படியே தாவரவர் தான் அவர், ஒன்றும் இது இல்லை. பட் இல்ல இவர் இப்படி தாவிண்டே இருக்காரு, இவர் பல்ட்டு ராமு, பல்ட்டி அடிக்கிறாரு, பல்ட்டி மாஸ்டர். நியாயமா சார் அவர் பண்ணது? நீங்க அது நியாயமா? அது கடைசி சொல்லுங்க. 2020ல இங்க பிஜேபி விட்டு அந்த பக்கம் போனாரு, அப்ப நியாயமான்னு நான் கேக்குறேன். அது நியாயம் கிடையாது. 100%. அதாவது என் பக்கம் வந்தா நியாயம் இல்ல, உங்க பக்கம் போனா அநியாயம்னா அது. ஆனா இதுக்கு காரணம் என்ன டாக்டர் கணேஷ், அதுவும் புரிஞ்சுக்கணும். பீகார்ல அந்த தலைவர் எங்க போனாலும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் அந்த தலைவர் பின்னாடி இருக்காங்க. இவர் எது செய்தாலும் நமக்காக செய்யறாரு, நமக்கு முக்கியத்துவத்துக்காக செய்யறாரு. பிஜேபியோட கை கொடுத்தாலும் சரிதான், இங்க லாலுவோட கை கொடுத்தாலும் சரிதான், காங்கிரஸோட கை கொடுத்தா அவர் பின்னாடி இருக்கிற அந்த காஸ்ட் அரித்மெட்டிக் இருக்கு பாருங்க. இல்ல பிஜேபி அவர்
விட்டுட்டு போன பிறகு என்ன சொன்னாங்க, ஒரு பொழுது கை கொடுக்க மாட்டோம் அவரோட. என்ன ஆனாலும் சரி. அதே மாரி இவரும் சொன்னாரு ஹவுஸ்குள்ளேயே. ஆமா. அசெம்பிளியே சொன்னாரு, நான் சாவே தயாரு. ம். பிஜேபி போமாட்டேன்னாரு. ம். அதாவது என்ன பாருங்க, அவருக்கு என்னவோ தெரியல மனசுல ஒரு இது வந்துருச்சு. நம்மள கன்வீனரும் பண்ணல, நம்மள விட்டு வேலை வாங்கினாங்க. எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்தோம். அப்புறம் உள்ளுக்குள்ள உண்மை, ரியல் உண்மை என்ன தெரியுமாங்க டாக்டர் கணேஷ்? ம். இவர் மேல பிரஷர் என்னன்னா, இவர் சிஎம் போஸ்ட்ட லாலுவோட மகன்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். தேஜஸ்வி யாதவ்ட்ட. ம். ஏன்னா, இப்ப வரப்போற ஹோலி ஃபெஸ்டிவல் இங்க பெருசா கொண்டாடுவாங்க நார்த் இந்தியால. ஆமா. அது பங்குனி மாசத்துல வர பௌர்ணமி. ம். இ சரி, நீங்க இனிமே அவர் நெனச்சாரு கன்வீனர் தான் ஆச்சுன்னா ஷிஃப்ட் பண்ணலான்னு. ம். அப்புறம் நாடு ஃபுல்லும் சுத்தலாம். தன்னை ஒரு பிஎம் மாரி இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா, இவங்க சொல்லியிருக்காங்க காங்கிரஸ். ஆமா. நிச்சயமா. ம். இங்கதான் எல்லாம் சொல்லி வேலையெல்லாம் குடுத்தாங்க. ம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த ஜனவரி 13ஆம் தேதி, அதாவது போகி பண்டிகை அன்னைக்கு போகியா இல்ல, போகி பண்டிகை முன்தினம். ம். அன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்தது. அதாவது இவர் 14 யாத்திரை ஆரம்பிச்சார்ல, நம்ம ம். பாரத் ஜோடோ நியாய யாத்திரை 2வது ம். 2.0. அன்னைக்கு ஒரு வர்ச்சுவல் மீட்டிங்ல நிதிஷ் நிதிஷ் இருக்காரு லைன்ல. அது வர்ச்சுவல் மீட்டிங்ல. அப்ப கர்கே இதுல பாருங்க, கன்வீனர் பேச்சு தான் இருந்தது. சடனா சேர்மன் போட்டு கர்கேவ சேர்மன்ட்டாங்க. கார்கேவ சேர்மன் ஆக்கிட்டாங்க. ஆமா. அப்ப கர்கே சொல்றாரு, சரி கன்வீனர் நிதிஷ்குமார் நம்ம அனௌன்ஸ்மென்ட் பண்ணிடலாம். அப்போ ராகுல் காந்தி தடுத்து சொல்றாரு, இப்ப பண்ணாதீங்க. ம். ஒரு வார்த்தை கேட்டுப்போம். மமதாவை கேட்டுப்போம், அகிலேஷ் யாதவை கேட்டுப்போம். ஏன்னா அவங்க மீட்டிங்ல கலந்துக்கல. ம். மமதா முன்னாடியே நிதிஷ போடாதீங்கன்னு சொன்னாங்க. ம். இத சொன்ன உடனே இவருக்கு நிதிஷ்க்கு என்ன தோணித்து, இவ்வளோ எல்லாம் வேலை வாங்கிட்டு ராகுல் காந்தி இப்ப சொல்லும்போது, இப்ப அவர் சொல்றாரு நான் இந்த பதவி அப்பவே அவருக்கு கடுப்பு வந்துருச்சு. ஆமாமா. ம். நம்மகிட்ட சோனியா காந்தி ஒண்ணு சொன்னாங்க. இவங்க எல்லாரும் சொல்லி தான் நான் எல்லாம் பண்ணேன். இவர் என்னடான்னா, அ இல்ல அவங்கள கேட்கலான்னு. இதுல அதுல அகிலேஷ் யாதவ் சொல்றாரு, ம். நிதிஷ விட்டுறக்கூடாது. பேசி பண்ணியிருக்கணும். அப்புறம் ம். இந்த யாத்திரை மேல ஏன் கடுப்பு வருது பாருங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு. ம். ஒப்பந்தம் வந்து ஜாயிண்ட்டா ராலி போடுவோம். ஜாயிண்ட்டா எல்லாம் செய்ய போறோம். இது எதிர்க்கட்சிகள் கூட்டணி மாரி போப்போறோம். இது ம். இடையே இவரையே தனியா ஒண்ணு யாத்திரான்னு ஆரம்பிச்சு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போறாரு ராகுல் காந்தி. லோக்சபா தேர்தல் முன்பு. ம். அதுதான் கடுப்பு வந்துச்சு. அதுலதான் இவர் கேட்கறாங்க என்னன்னா, சரி எங்க மாநிலத்துல வந்து நீங்க என்ன நியாயம் கேட்க போறீங்க? அப்படி கேட்டாங்க மம்தா. ம். ஆனா ராகுல் காந்தியோட செயல் பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் புரிய மாட்டேங்கிறது. காங்கிரஸ்காரர்களுக்கு புரிய மாட்டேங்குது. நிச்சயமா. ஒரு அலையன்ஸ் சொல்லிட்டு, இதெல்லாம் விட்டுங்க. இந்த ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோவில் திறப்புக்கு பிறகு, ம். இங்க பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ்ல ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு. ம். அதுல நிதிஷ்குமார் என்ன பார்க்குறாரு, இது பீகார்லயே ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும். அதுல பீகார்ல என்னங்க 3 கட்சிகள் இருக்குது. ஆமா. ம். டாமினன்ட் கட்சி. பிஜேபி, ஜேடியு, நம்ம ஆர்ஜேடி. ஆர்டி நம்ம லாலுவோட. ம். இதுல 2 பேர் ஒண்ணாயிட்டாங்க வச்சுக்கோங்க. இந்த 3 பேர்ல யாராவது 2 பேர் ஒண்ணாங்கன்னா, ரைட். இன்னும் 3rd பார்ட்டி இஸ் பினிஷ்ட். ம். கரெக்ட். பிகாஸ் ஆஃப் த காஸ்ட் காம்பினேஷன். ம். அதுல இவங்க 2 பேர் அவர் என்ன நினைக்கிறாரு, நிதிஷ் நான் இந்த மகாகட்பந்தன் கூட்டணியில இருந்தா கூட, அங்க 40 சீட் இருக்குது. ம். அது எல்லாருக்கும் இட ஒதுக்கீடு குடுத்து வந்தா இவருக்கு 4, 5க்கு மேல வராது. நிச்சயமா. ம். ஆர்ஜேடிக்கும் குடுக்கணும், காங்கிரஸுக்கும் குடுக்கணும், இடதுசாரி கட்சிகளுக்கும் குடுக்கணும். ம். ம். ஆனா பிஜேபி இருந்தாலும் அட்லீஸ்ட் 16 கிடைக்கும். அண்ட் பிஜேபி, ஜேடியு காம்பினேஷன் இஸ் சக்சஸ்ஃபுல். ஏன்னா அடிப்படை ஜாதி அரித்மெட்டிக் ஃபிட் ஆகுது. ம். ரைட். எல்லாம் பார்த்தாரு. இது எங்கேயும் முன்னாடி போல. ம். ராமர் கோவில் திறந்த பிறகு ஒரு இது இருக்குது. ம். இதனால பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்திக்கு சரி, இந்த ஆப்போசிஷன் அலையன்ஸுக்கு சரி, ஒரு வர்ச்சுவலி இட் ஹஸ் கம் டு அ டெட் எண்ட். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட தாட்ஸுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. வணக்கம் சார். வணக்கம் டாக்டர்.